உங்களோட ஃபைனல் பாஸான ராக் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு மூவியை எடுத்து முடித்தார். அதாவது மோனா 2 அப்படிங்கிற அந்த ஒரு மூவியை உங்களோட ஃபைனல் பாஸான ராக்கு எடுத்து முடிச்சிட்டாரு. அந்த மூவியும் ரிலீஸ் ஆயிடுச்சு. ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த மோனா 2வோட அந்த படத்துக்காக நம்மளுடைய ராக் வந்து ப்ரொமோஷனுக்காகவோ இல்லை அந்த ஒரு வெற்றி விழாவோ நம்மளுடைய ராக் வந்து ரெடி பண்ணியிருக்காரு. அதில் வந்து நம்மளுடைய ராக் வந்து அவரோட ஃபேமிலியில் இருக்க எல்லா மெம்பர்ஸையுமே இன்வைட் பண்ணியிருக்காரு. அதாவது இதில் வந்து அவரோட ஃபேமிலி மட்டுமே தானே தவிர வேறு யாருமே கிடையாது. அதுவும் நம்முடைய ரோமன்டைன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஜிம்மி, சோலோ அப்படிங்கிற மாதிரி யாரையுமே நம்மளுடைய ராக்கு வந்து இன்வைட் பண்ணல. நம்மளுடைய ராக்கோட ஃபேமிலி மட்டும்தான் அந்த ஒரு ஷோவில் இருந்திருக்காங்க. ஆனால் இதில் நம்மளுடைய மெயினாக யார் இருந்தாங்க அப்படின்னு கேட்டால் நம்மளோட கோடி இருந்திருக்காரு. அது இல்லாமல் நம்மளுடைய சத்ரோன்ஸும் இருந்திருக்காரு. நம்மளுடைய கோடி, சத்ரோன்ஸ் 2 பேருமே நம்மளுடைய ராக்குக்கு வந்து ரொம்ப எதிரியாச்சே. இவங்க எப்படி அந்த ஒரு ஷோவில் இருந்திருக்காங்க, அதாவது அந்த ஒரு ஃபங்க்ஷனில் இருந்திருக்காங்க. ராக்கு எப்படி இன்வைட் பண்ணார் அப்படின்னு கேட்டால், அதாவது WWE அப்படிங்கிற அதில் மட்டும்தான் நம்மளுடைய ராக்கா இருக்கட்டும், நம்மளுடைய சத்ரோன்ஸாக இருக்கட்டும், வேறு யாராக இருந்தாலும் சரி ஒரு எனிமி மாதிரி இருப்பாங்களே தவிர, அதாவது எலியும் பூனையுமா இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி WWE காட்டுவாங்க. அது வந்து ஒரு ஸ்கிரிப்ட், அதனால் அப்படி காட்டுவாங்க. ஆனால் பர்சனல் லைஃப்பில் எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கிறாங்க. அதை தான் நம்மளுடைய ராக் வந்து இப்போ அதில் மென்ஷன் பண்ணி காட்டுறாரு. இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய WWE வந்து அவங்களோட புத்திசாலித்தனத்தை இப்போ வந்து அதில் நிரூபிச்சிருக்காங்க. என்ன அப்படிங்கிறத, அதாவது அந்த மோனோ 2வில் வந்து நம்முடைய ராக் இருந்தார்ல, இந்த ஒரு விழாவில் இருந்தார்ல, அதில் வந்து நம்முடைய ராக்குக்கும் சரி, நம்முடைய கோடிக்கும் சரி, இவங்களுக்கு தேவையான அந்த ஒரு வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய WWE வந்து ஷூட் பண்ணிக்கிட்டாங்களாம். அதாவது ஃப்யூச்சரில் வந்து இப்போ வந்து ராக்குக்கும் சரி, நம்மளோட கோடிக்கும் சரி மேட்ச் நடக்குது. அதாவது சாம்பியன் மேட்ச் நடக்குது அப்படின்னா, அப்போ வந்து நம்முடைய ராக்கை வச்சு இது நம்மளால ஷூட் பண்ண முடியாது அப்படிங்கிறக்காக, இப்போ நம்முடைய ராக்கும் சரி, நம்மளோட கோடியும் சரி அந்த இடத்துல தானே இருக்காங்க. அதனால் WWE வந்து அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த அந்த ஒரு ஒரு எப்படி சொல்கிறேன்னா, ஒரு பேப்பர் வியூக்கு இவங்க 2 பேரும் ஒரு ஃபீடு போகிறாங்கன்னா, அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அப்படிங்கிறத அதிலேயே அந்த ஒரு ஃபங்க்ஷனில் வச்சு நம்முடைய WWE வந்து ஷூட் பண்ணிக்கிட்டாங்களா. அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே அந்த இதில் வந்து ஷூட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா பேசப்படுது. ஏன்னா, அப்போ நம்ம ரெசல்மனியா 41ல் கூட நம்முடைய கோடி கூட யார் மோதினாலும், அப்போ சாம்பியனை வந்து வின் பண்ண மாட்டாங்களா? அப்போ நம்மளோட கோடி தான் அவரோட சாம்பியனை வந்து ரீடைன் பண்ணுவாங்களா? அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து இதில் எழுந்திருக்கு. ஏன்னா, நம்முடைய ராக் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டா, நான் வந்து திரும்பி WWEக்கு வருவேன். வந்தா உன்கிட்ட இருக்க அந்த சாம்பியன் வந்து எனக்கு வேணும். ஏன்னா, உன்கிட்ட அந்த சாம்பியன் இருக்கிறத விட என்கிட்ட தான் நல்லா இருக்குது. அதனால இப்போ நான் போறேன். ஆனா நான் திரும்பி வந்தேன் அப்படின்னா, உன்கிட்ட இருக்க அந்த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனுக்காக நான் மோதுவேன் அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டா நம்மளுடைய ராக் சொல்லிட்டு தான் போனாரு. இப்போ இந்த மோனா படத்தோட அந்த ஒரு இதில வந்து இப்போ நம்முடைய ராக்குக்கும், நம்முடைய கோடிக்குமான அந்த ஒரு ஃபியூடுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே நம்மளோட WWE ஷூட் பண்ணிக்கிட்டாங்க. அப்போனா நம்முடைய ரெசல்மனியா 41ல் கூட நம்மளுடைய கோடி வந்து அவரோட சாம்பியன் வந்து அவரே தான் வச்சுக்க போறாரா? ரீடைன் பண்ணி அவரே தான் எடுத்துக்கிட்டு போறாரா? அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இப்போ எழுந்திருக்கு. ஏன்னா, ரெசல்மனியா 41ல் நம்முடைய ராக்கால வர முடியாது. ஏன்னா, இப்போ ராக்குக்கான நெக்ஸ்ட் மூவி வந்து ஷெட்யூல் வந்து புக் ஆயிருச்சு. அதனால ரெசல்மனியா 41க்கு வர முடியாது. ஏன்னா, நம்மளுடைய ராக் வந்து ரெசல்மனியா 41ல் வந்து ஃபைட் பண்றாரு அப்படின்னா, திரும்பி ஃபைட் பண்ணிட்டாரு அப்படின்னா, ஏதாவது இன்ஜுரி ஆயிருச்சு அப்படின்னா, அந்த ஒரு அந்த படத்துக்கு தேவையான எல்லாமே வீணா போயிரும். இன்ஜுரி ஆயிருச்சுன்னா, நம்முடைய ராக்கால படம் எதுவும் எடுக்க முடியாது. பல கோடி ரூபா வந்து ராக்கால லாஸ் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக, படக்குழு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரெசல்மனியா 41க்கு நீங்க போக்கூடாது அப்படிங்கிற மாரி நம்முடைய ராக் கிட்ட சொன்னதுனாலயா, இப்போ நம்முடைய ரெசல்மனியா 41க்கு நம்முடைய ராக் வெர்சஸ் கோடி மேட்ச் வந்து நடக்காது அப்படிங்கிற மாரி ஒரு அப்டேட் இருந்துச்சு. சரிப்பா, அப்போ ராக் வெர்சஸ் கோடி மேட்ச் ரெசல்மனியா 41ல் நடக்கல அப்படின்னா, அதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஒரு ஃபியூடு தேவை. இதில் இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், ஒன்று நம்முடைய ராக் என்ன சொன்னார், நான் திரும்பி ரிட்டர்ன் வர்றப்ப உன்னோட சாம்பியனுக்காக மோதுவேன். அந்த சாம்பியன் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ராக் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ WWE வந்து ரெசல்மனியா 41ல் நம்முடைய ராக்குக்கும் நம்முடைய கோடிக்கும் மேட்ச் நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போய்கிட்டு இருக்கு இன்டர்நெட்டில். அப்போ நடக்காது அப்படின்னா, எதுக்கு வந்து நம்முடைய WWE வந்து இந்த ஒரு விஷயத்த பண்ணணும்? அதாவது ராக்குக்கும் நம்முடைய கோடிக்குமான அந்த ஒரு ஃபியூடை வந்து எதுக்கு கிரியேட் பண்ணிக்கணும்? இந்த ஒரு ஃபங்க்ஷனில் வந்து எதுக்கு கிரியேட் பண்ணிக்கணும்? அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி எழுதுல நமக்கே எழுதுல்ல. அதனால் நம்முடைய ரெசல்மனியா 41க்கு நம்முடைய ராக்கு வருவாரான்னு கேட்டால், வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. வராமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் ரெசல்மனியா 41க்கு வந்து நம்முடைய ராக் வெர்சஸ் கோடி மேட்ச் நடக்குமா அப்படின்னு கேட்டால், அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இதுக்கான விடை யார் கையில் இருக்குது அப்படின்னு கேட்டால், WWE கையிலையும் நம்மளுடைய ராக்கு கையிலையும் தான். நான் வர்றேன், நான் வந்து
ரெசல்மனியா 41ல் வந்து நான் கோடி கூட நான் மேட்ச் பண்ணுறேன். ஒருவேளை ரெசல்மனியா 41ல் மேட்ச் பண்ணுறாரு அப்படின்னா இந்த ஃபியூடை வந்து WWE அப்படியே கண்டினியூ பண்ணி ரெசல்மனியா 41ல் ராக் விசஸ் கோடிக்கான மேட்சை நடத்தி முடிச்சுருவாங்க. அப்படி ரெசல்மனியா 41க்கு ராக் வரல அப்படின்னா இந்த ஃபியூடை கிரியேட் பண்ணியிருக்காங்களா இதை அதுக்கப்புறம் ரெசல்மனியா 41 முடிஞ்சதுக்கப்புறம்னா அதுக்கப்புறம் மெயின் பேப்பரியோனா சம்மர் ஸ்லாமு அதுக்கப்புறம் ஏதாச்சும் மணி இந்த பேங்க் அப்படி நடந்துச்சு அப்படின்னா இந்த ஃபியூடை அப்படியே கொண்டுட்டு போயிட்டு நம்மளோட WWE கிரியேட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இப்போ ராக்குக்கும் சரி நம்மளோட கோடிக்குமான ஒரு ஃபியூடை கிரியேட் பண்ணி வச்சிருக்கனால இப்போ ரெசல்மனியா 40ல் கோடி கூட யார் மோதினாலும் அவங்க தோற்றுருவாங்க. நம்மளுடைய கோடி அவரோட சாம்பியன்ஷிப்பை ரீடைன் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது இதுலேருந்து கண்டிப்பாக தெரியுது. அப்படி ரெசல்மனியா 41ல் ராக் விசஸ் கோடி மேட்ச் நடக்கலைன்னா அதுக்கப்புறம் நடக்க போகிற 2025ல் சம்மர் ஸ்லாமு அதுக்கப்புறம் மணி இந்த பேங்க் அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரில் உங்களோட ஃபைனல் பாஸான ராக்குக்கும் கோடிக்குமான மேட்ச் வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது இதுலேருந்து தெளிவாக நமக்கு தெரியுது. உங்களோட இந்த ஓடிசி ரோமன் ரெயின்ஸ் வந்து WWE இனி வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இன்டர்நெட்டில் பேசப்படுது. ஏன்னா நம்மளுடைய ஓடிசியான ரோமன் ரெயின்ஸ் வந்து டிசம்பர் மாதத்துக்கு WWE வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இருக்குது. அதாவது நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு டிசம்பர் மாதத்தில் எந்த ஒரு ஷெட்யூலுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி WWE சொல்கிறாங்க. அதாவது ராலையும் சரி ஸ்மாக்டவுன்லேயும் சரி எந்த இதுலேயுமே நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் பேரை மென்ஷன் பண்ணவே இல்லையா, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணவே இல்லையா. அதனால் இந்த டிசம்பர் மந்தில் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து WWE வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா இப்போ வந்து அந்த டிசம்பர் மந்தில் நடக்கப்போகிற அந்த சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் கூட நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு எந்த விதமான மேட்சும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா இப்போ நம்மளுடைய ரோமனுக்கு வந்து அந்த சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் வந்து மேட்ச் இருக்குது அப்படின்னா WWE ஏதாவது ஒரு மேட்சை புக் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இதில் வந்து நம்மளுடைய ரோமனுக்கும் இல்லை சோலோவுக்குமான அந்த உலா ஃபாலாக்கான அந்த ஒரு மேட்சை கூட WWE சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் புக் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இப்போ சுத்தமாக ரோமன் ரெயின்ஸுக்கு ஷெட்யூல் இல்லை, இப்போ ரோமன் ரெயின்ஸ் வேணாம் அப்படிங்கிறனால நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து இந்த டிசம்பர் மந்தில் எந்த ஒரு இதுலேயுமே சரி ஸ்மாக்டவுன் அந்த சாட்டர்டே மெயின் ஈவெண்ட் எதுலேயுமே நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை வந்து டிசம்பர் மந்தில் பார்க்க முடியாது அப்படிங்கிறத இப்போ இந்த ஒரு விஷயத்த இன்டர்நெட்டில் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம டிசம்பர் மந்த்து ஃபுல்லாகவே நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை பார்க்க முடியாது. நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை எப்போ பார்ப்போம் அப்படின்னு கேட்டால் 2025 வந்து நெட்ஃப்ளிக்ஸில் போகுதுல்ல அப்போ தான் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை பிராண்டில் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போய்கிட்டு இருக்குது. ஏன்னா இந்த டிசம்பர் மந்தில் வந்து ரோமன் ரெயின்ஸை யாரெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் நண்பா. ஏன்னா இப்போ தான் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து எல்லா ஸ்மாக்டவுனுக்கும் வந்துக்கிட்டே இருந்தார். இப்போ திடீர்னு WWE வந்து இல்லை ரோமன் நீங்கள் வேணாம், அதாவது இப்போ நீங்கள் வந்து இப்போ வர வேணாம், உங்களுக்கான ஷெட்யூல் எதுவுமே இல்லை, உங்களுக்கான எந்த ஒரு ஸ்டோரி இல்லை அப்படிங்கிறதுனால ஜனவரி மந்த்து அந்த வந்து நெட்ஃப்ளிக்ஸில் போகுதில்ல அப்போ நீங்கள் வாங்க அப்படிங்கிறதுனால WWE சொல்லிட்டாங்களாக்கு. அதனால் இப்போ நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து 2025 நெட்ஃப்ளிக்ஸில் போகுதில்ல அப்போ தான் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸு உங்களோட ஓடிசி வரப்போகிறாரு அப்படிங்கிறது இதுலேருந்து தெளிவாக தெரியுது. இதுக்கு முன்னாடி போட்ட 2 வீடியோலாம் மெயினான ஒரு விஷயத்த சொன்னேன், அதை யாருமே பார்க்கவே இல்லை அப்படிங்கிறதா உண்மை. அதாவது இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் நான் சொன்னேன், அதாவது ராக் விசஸ் கோடி மேட்ச்சு ரெசல்மனியா 41 நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டை வந்து அந்த வீடியோவில் போட்டேன். அந்த வீடியோவும் நீங்கள் சுத்தமாக பார்க்கல. அதுக்கப்புறம் ராக் விசஸ் கோடி மேட்ச் ரெசல்மனியா 41 நடக்கல அப்படின்னா கோடிக்கு யார் அப்படிங்கிறதுக்காங்க, அதுக்கும் கோடிக்கு எந்த ஆப்பனண்ட் இருப்பாங்க அப்படிங்கிறது அதுக்கான ஒரு பர்டிகுலர் வீடியோவும் நான் போட்டேன். போடாதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். அது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ. அதை பார்த்தீங்கன்னாவே அதுக்கப்புறம் பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான விஷயங்கள் வந்து அதில் வந்து நிறையாவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு அந்த வீடியோவை நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விஷயமே உங்களுக்கு புரியும். அதாவது ராக் விசஸ் கோடி மேட்ச் நடக்குமா, இல்லை கோடிக்கு நெக்ஸ்ட் ஆப்பனண்ட் யாரெல்லாம் ரெசல்மனியா 41 இருப்பாங்க அப்படி இருக்காங்க ஒரு முழு விளக்கமாக அந்த வீடியோவில் நான் கண்டிப்பாக போட்டுக்கேன் நண்பா. அதை போய் பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க நண்பா. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஏன்னா வீடியோ பார்க்குறீங்க ஆனால் யாருமே லைக் பண்ணி பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்குது நண்பா.